இப்போ ஒரு போக்கர் விளையாட்டை சற்று கற்பனை செய்து பாருங்கள். நீங்க ஒரு மேசையில அமர்ந்திருக்கீங்க. உங்களை சுற்றி உலகின் மிகப்பெரிய கோடீஸ்வரர்கள் உட்கார்ந்திருக்காங்க. ம் அதுவும் சாதாரண ஆட்கள் கிடையாது, ரொம்ப பவர்ஃபுல்லான ஆட்கள். ஆமா. ஆனா இதுல மிகப்பெரிய பிரச்சனை என்னன்னா, உங்கள் கையில என்ன சீட்டுகள் இருக்கு அப்படிங்கிறது மற்ற அனைவருக்கும் அப்பட்டமா தெரியும். அட, அது ரொம்ப கஷ்டமான சூழ்நிலையாச்சு. கண்டிப்பா. போதாக்குறைக்கு அந்த கேசினோவையும் அவங்களுக்கு சொந்தமானதுதான். விதிகளையும் அவங்கள தான் உருவாக்குறாங்க. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில அந்த விளையாட்டுல நீங்க எப்படி வெற்றி பெறுவீங்க? கேக்குறதுக்கே சாத்தியமில்லாத ஒண்ணு போல தோணுது. ஆனா சர்வதேச அரசியல் அப்படிங்கிற மாபெரும் சூதாட்ட மேசையில உலக வல்லரசுகளோட மிரட்டல்களையும் அதிநவீன கண்காணிப்புகளையும் தாண்டி இந்தியா எப்படி ஒரு அணு ஆயுத நாடாக உருவெடுத்தது அப்படிங்கிறது இப்படிப்பட்ட ஒரு வியப்பூட்டும் கதைதான். உண்மைதான். இன்னைக்கு நம்ம கிட்ட இருக்கிற தரவுகளை கொண்டு ஒரு நாடு தனது இருப்புக்காக எப்படி உலகின் மாபெரும் சக்திகளை ஏமாற்றி வெற்றி கண்டது அப்படிங்கிற அந்த விஷயத்தை ஆழமாக அலச போறோம். இந்த பயணம் நாம நினைக்கிற மாதிரி வெறும் ராணுவ பலம் அல்லது சில ஆயுதங்களை உருவாக்குறது பத்தினது மட்டும் இல்லைங்க. ஓ, வேற என்ன பின்னாடி இருக்கு இதுல? அதாவது, இது சர்வதேச அரசியலோட இரண்ட பக்கங்களை வெளிச்சத்திற்கு கொண்டு வரும் ஒரு பாடம். அதிகாரம் யார்கிட்ட இருக்கோ அவங்களே நியாயத்தை எழுதுவாங்க அப்படிங்கிற உலகளாவிய விதிய ஒரு வளரும் நாடு எப்படி உடைத்தெறிந்தது என்பதற்கான மிகச் சிறந்த உதாரணம் இது. பள்ளிகள்லயோ இல்ல பொதுவான வரலாற்று புத்தகங்கள்லயோ இதோட உண்மையான புவிசார் அரசியல் பின்னணியை நாம முழுமையா படிச்சிருக்க மாட்டோம் இல்லையா? கண்டிப்பா மாட்டோம். இப்ப பாத்தீங்கன்னா, இந்த மொத்த கதையும் ஒரு மாபெரும் பேரழிவிலிருந்து தான் தொடங்குது. 1945 ஆகஸ்ட் மாதம் நடந்த அந்த சம்பவத்தை சொல்றீங்களா? ஆமா, 2ஆம் உலகப் போரோட இறுதி கட்டம். ஜப்பானின் ஹிரோஷிமா மற்றும் நாகசாகி நகரங்கள் மீது அமெரிக்கா வீசிய அந்த அணுகுண்டுகள் ஒட்டுமொத்த உலகத்தையுமே ஒரே வச்சது. ஒரு நொடியில பல்லாயிரக்கணக்கான உயிர்கள் சாம்பலாயிடுச்சு. அதுவரைக்கும் துப்பாக்கிகளையும் பீரங்கிகளையும் மட்டுமே பார்த்து பழகிய உலக நாடுகளுக்கு ஒரு புதிய செய்தி மிகத் தெளிவா சொல்லப்பட்டுச்சு. இனி வரும் காலத்துல உலகை ஆளணும்னா உங்ககிட்ட அணு ஆயுதம் கட்டாயம் இருக்கணும் அப்படிங்கிற செய்தி தானே? சரியா சொன்னீங்க. அதுக்கப்புறம் உலகளாவிய அணு ஆயுத போட்டி எப்படி ஒரு காட்டுத்தீ போல பரவியது அப்படிங்கறத நீங்க கவனிக்கணும். அந்த ஆயுதம் எவ்வளவு ஆபத்தானதுன்னு தெரிஞ்சும் வல்லரசுகள் அதை நோக்கி ஓடினாங்க. ஆமா, 1945ல அமெரிக்கா, அப்புறம் 1949ல ரஷ்யா, 1952ல இங்கிலாந்து, 1960ல பிரான்ஸ், அப்புறம் இறுதியா 1964ல சீனா. கரெக்ட். வெறும் 2 தசாப்தங்களுக்குள்ள இந்த 5 நாடுகளும் அணு ஆயுதங்களை வெற்றிகரமா சோதனை செஞ்சு உலக அதிகார மையத்தோட கதவுகளை தாங்களே மூடிக்கிட்டாங்க. அதாவது தங்களே ஒரு விஐபி கிளப்பா மாத்திக்கிட்டாங்க. கரெக்ட். அந்த விஐபி கிளப் உருவான பிறகு நடந்த விஷயம்தான் இதுல ரொம்பவே ஆச்சரியமான ஒண்ணு. 1968ல கொண்டு வரப்பட்ட அந்த அணு ஆயுத பரவல் தடை ஒப்பந்தம் பத்தி சொல்றீங்க, அதாவது என்பிடி. ஆமா, இத மேலோட்டமா பார்த்தா உலகத்திலே இனி புதிய அணு ஆயுதங்கள் உருவாக கூடாது அப்படின்னு சொல்ற ஒரு நல்ல விஷயம் மாதிரி தோணும். உலக அமைதிக்கான ஒரு உன்னதமான முயற்சி அப்படின்னு தானே எல்லாரும் நினைப்பாங்க. அப்புறம் ஏன் இந்தியா இதுல கையெழுத்திட இவ்ளோ பெரிய மறுப்பு தெரிவித்தது? அமைதியை விரும்புற ஒரு நாடு ஏன் இப்படி ஒரு ஒப்பந்தத்தை எதிர்க்கணும்? இந்த இடத்துல தான் எனக்கு ஒரு சந்தேகம் வருது. இது எப்படின்னா, ஒரு விஐபி கிளப்ல உள்ளவங்க மத்தவங்கள பார்த்து கிளப் போறது உடம்புக்கு கேடு, நீங்க வராதீங்க அப்படின்னு சொல்ற மாதிரி இல்லையா? ரொம்ப அருமையான ஒப்பீடு. மேலோட்டமா பார்க்க அது அமைதிக்கான ஒப்பந்தம் போல தோன்றும். ஆனா அதோட உள்ளடக்கத்தை சற்று ஆழமா பார்த்தா புவிசார அரசியலோட அப்பட்டமான இரட்டை வேடம் புரியும். அந்த ஒப்பந்தம் உண்மையில என்னதான் சொல்லுச்சு? ஏற்கனவே ஆயுதம் வச்சிருக்கிற நாங்க, அதாவது அந்த 5 நாடுகள், அதை தொடர்ந்து வச்சிருக்கலாம். ஆனா வேற எந்த புதிய நாடும் இதை உருவாக்க கூடாதுன்னு சொன்னாங்க. இத கேட்டதும் இந்திய ஒரு மாற்று யோசனையை முன்வைத்தது இல்லையா? ஆமா, உலகத்துல உள்ள எல்லா நாடுகளும் நீங்களும் சேர்த்து தங்கள் அணு ஆயுதங்களை முழுமையா கைவிட தயாரா இருந்தா நாங்களும் எந்த ஆயுதத்தையும் உருவாக்க மாட்டோம் அப்படின்னு இந்தியா சொல்லுச்சு. அதாவது உங்களுக்கு ஒரு நியாயம் எங்களுக்கு ஒரு நியாயமா அப்படின்னு நேரடியா கேட்டிருக்காங்க. சரியா சொன்னீங்க. ஆனா உங்களுக்கு தெரியும், அதிகாரத்தின் மொழியில நியாயத்துக்கு இடமில்ல. இந்தியாவின் கோரிக்கை நிராகரிக்கப்பட்டுச்சு. இப்ப புரியுது. இந்த இடத்துல நாம ஒன்னு புரிஞ்சுக்கணும். இந்தியா என்பிடியை நிராகரித்ததற்கு பின்னாடி வெறும் பிடிவாதமோ கௌரவ பிரச்சனையோ மட்டும் இல்ல. அப்புறம் வேற என்ன காரணம்? அது ஒரு இருத்தலியல் அச்சுறுத்தல். அதாவது நாடாக நாம் தொடர்ந்து உயிர் வாழ முடியுமா அப்படிங்கிற ஒரு பயம்.
அந்த பயத்துக்கு வலுவான காரணங்களும் இருந்துச்சு. 1960களின் காலகட்டத்தை நாம சற்று பின்னோக்கி பார்த்தா, இந்தியாவின் நிலைமை ரொம்பவே பரிதாபமா இருந்துச்சு. ஆமா, 1962ல சீனாவுடனான போர்ல இந்தியா ஒரு மாபெரும் பின்னடைவை சந்திச்சது. அக்சாய் சின் பகுதியில சுமார் 43,000 சதுர கிலோமீட்டர் நிலப்பரப்பை நாங்க இழந்தோம். அந்த போரோட அதிர்ச்சியில இருந்து மீள்றதுக்கு முன்னாடியே 1965ல பாகிஸ்தான் எல்லையில தாக்குதல் நடத்தினாங்க. அது மட்டும் இல்லாம இன்னொரு பக்கம் நாட்டுல கடுமையான உணவு பஞ்சம், அமெரிக்கா கிட்ட கோதுமைக்காக கையேந்த வேண்டிய நிலைமை. இந்த சூழலை தான் அணு ஆயுத தடுப்பு அப்படிங்கிற கோட்பாட்டோட நம்ம இணைச்சு பார்க்கணும். அணு ஆயுத தடுப்புன்னா எதிரிய பயமுறுத்துறக்காகவா? அதாவது அணு ஆயுதம் அப்படிங்கிறது அதனை எதிரியின் மீது வீசுவதற்கான ஒரு கருவி அல்ல, எதிரி நம்மீது ஆயுதத்தை வீசாமல் தடுப்பதற்கான ஒரு உளவியல் கேடயம். ஓ, சீனா அணு ஆயுத நாடாகிடுச்சு, பாகிஸ்தான் எப்ப வேணாலும் தாக்கலாம் அப்படிங்கிற நிலையில ஒரு பலவீனமான நாடா இருந்தா எந்த வல்லரசும் நம்மள எளிதா நசுக்கிடும் அப்படிங்கறத இந்திய தலைவர்கள் உணர்ந்தாங்க. அப்படியானால் இந்த அணுசக்தி பயணத்தோட முதல் விதையை விதைத்தது யாரு? இது அப்போதைய பிரதமர் லால் பகதூர் சாஸ்திரி, தலைசிறந்த விஞ்ஞானி ஹோமி பாபா, அப்புறம் தொழிலதிபர் துராப்ஜி டாடா ஆகியோரின் கூட்டணியில தொடங்குச்சு. டாடாவோட நிதி உதவியோட தானே ஹோமி பாபா டிஎஃப்ஆர் மற்றும் ட்ரோம்பே அணுசக்தி மையங்களை நிறுவனாரு. ஆமாம், 1964ல சீனா தனது முதல் அணு ஆய்வு சோதனையை நடத்தினதும் பதற்றமடைந்த பிரதமர் சாஸ்திரி 1965ல ஒரு பெரிய முடிவெடுத்தாரு. இந்தியாவின் அமைவி பணிகளுக்கான அணு வெடிப்பாய்வுக்கு பச்சை கொடி காட்டினார் இல்லையா? கண்டிப்பா. அந்த சமயத்துல தான் ஹோமி பாபா உலகையே அதிர வைக்கிற ஒரு அறிவிப்பை வெளியிட்டாரு. அகில இந்திய வானொலியில பேசின அவரு, அரசாங்கம் எனக்கு முறையான அனுமதி அளித்தால் வெறும் 18 மாதங்களில் இந்தியாவால் ஒரு அணுகுண்டே உருவாக்க முடியும் அப்படின்னு சொன்னாரு. ஆமா, இந்த தைரியத்தை எப்படி பார்க்கறது? இது எப்படின்னா, ஒரு சிறிய ஸ்டார்ட் அப் நிறுவனம் உலகத்தின் மிகப்பெரிய டெக் ஜாம்பவான்களை பார்த்து, நான் உங்களை 18 மாசத்துல வீழ்த்துவேன் அப்படின்னு சவால் விடுற மாதிரி இருக்கு. அந்த சவால் சாதாரணமானது கிடையாது, அது எதிரொலித்த விதம் மிகப்பெரியது. ஹோமி பாபாவோட இந்த அறிவிப்பை கேட்டவுடன் பாகிஸ்தான் அதிபர் சுல்பிகர் அலி பூட்டோ கடும் அதிர்ச்சி அடைஞ்சாருன்னு சொல்றாங்களே. ஆமா, அவர் என்ன சொன்னார் தெரியுமா? இந்திய அணுகுண்டை உருவாக்கினால் நாங்கள் புல்லையோ இலைகளையோ தின்று பட்னி கிடந்தாலும் சரி, நாங்களும் ஒரு அணுகுண்டை உருவாக்குவோம் அப்படின்னு பகிரங்கமா அறிவிச்சாரு. அட, ஆனா அந்த பதற்றமும் எதிர்பார்ப்பும் ஒரு எதிர்பாராத துயரத்துல முடிஞ்சது ஒரு சோகம். ரொம்ப பெரிய சோகம் அது. 1966 ஜனவரியில அடுத்தடுத்து நடந்த 2 மரணங்கள் இந்தியாவின் பயணத்தை பல ஆண்டுகள் பின்னோக்கி இழுத்துருச்சு. ஒரு விமான விபத்துல ஹோமி பாபா உயிரிழந்தார். அதே மாசத்துல பிரதமர் லால் பகதூர் சாஸ்திரியும் தாஷ்கண்டில் சந்தேகத்திற்குரிய வகையில மரணமடைந்தார் இல்லையா? இது ஒரு முக்கியமான கட்டமைப்பு பிழையை நமக்கு உணர்த்துது. கட்டமைப்பு பிழைனா? ஒரு தேசத்தோட மிக முக்கியமான ரகசியமான ஒரு பாதுகாப்பு திட்டம் வெறும் 2 தனிநபர்களின் தொலைநோக்கு பார்வையை மட்டுமே சார்ந்திருக்கும் போது அது எவ்வளவு ஆபத்தானது அப்படிங்கறது அப்பதான் புரிஞ்சுது. ஓ, திட்டம் முழுவதும் ஹோமி பாபாவோட மூளைக்குள்ள தான் இருந்துச்சு. ஆமா, அவர் இறந்ததும் அந்த திட்டத்தோட வரைபடமும் சேர்ந்து அழிந்தது. இதனால இந்தியாவின் அணுசக்தி பயணம் அப்படியே முடங்கி போச்சு. அந்த தாமதத்தோட விளைவை இந்தியா மிக கடுமையா உணர்ந்தது 1971ல நடந்த போர்ல தான் அப்படின்னு சொல்லலாமா? கண்டிப்பா சொல்லலாம். கிழக்கு பாகிஸ்தான்ல, அதாவது இன்றைய பங்களாதேஷ்ல பாகிஸ்தான் ராணுவம் அரங்கேற்றிய இனப்படுகொலைகள் நாம் அறிந்ததே. சுமார் 3 மில்லியன் மக்கள் கொல்லப்பட்டாங்க, 10 மில்லியன் அகதிகள் இந்தியாவிற்குள் வந்தாங்க. அந்த அழுத்தத்தின் காரணமாகத்தான் இந்தியா அந்த போரில் தலையிட்டது. இந்திய ராணுவம் பாகிஸ்தான் படைகளை 2 வாரங்கள்ல சரணடையும் நிலைக்கு கொண்டு வந்துச்சு. ஆனா அந்த போரோட உண்மையான புவிசார் அரசியல் பாடம் இது கிடையாது. அங்கதான் அமெரிக்கா உள்ளே நுழையுது. இங்கதான் நீங்க கவனிக்க வேண்டிய மிக முக்கியமான திருப்புமுனை வருது நேயர்களே. ஒரு சாதாரண பிராந்திய போர் எப்படி ஒரு சர்வதேச அணு ஆயுத மிரட்டலா மாறுச்சு அப்படிங்கறத நாம கவனிக்கணும். போர்ல பாகிஸ்தான் தோற்பது உறுதியானவுடன் அமெரிக்கா தனது 7வது கடற்படையை வங்காள விரிகுடாவுக்கு அனுப்புனாங்களே. ஆமா, அந்த படையில வந்த USS என்டர்பிரைஸ் அப்படிங்கிற கப்பல் சாதாரண போர்க்கப்பல் இல்ல. அது அணுசக்தியால் இயங்கும் 75,000 டன் எடையுள்ள சுமார் 70 போர் விமானங்களை தாங்கிச் செல்லும் மாபெரும் மிதக்கும் இராணுவத்தளம். எனக்கு ஒரு சந்தேகம் வருது. இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் நடக்கிற ஒரு போருக்கு அமெரிக்கா ஏன் இவ்வளவு பிரம்மாண்டமான ஒரு அணுசக்தி போர் கப்பலா அனுப்பணும்? அது என்ன செய்தியை உணர்த்த விரும்புச்சு? அதுக்கு பேருதான் அணு ஆயுத மிரட்டல். அமெரிக்கா இந்தியாவிற்கு உணர்த்த விரும்பிய செய்தி இதுதான்: நீங்கள் பாகிஸ்தானை வெல்லலாம், ஆனால் நாங்கள் நினைத்தால் உங்களை ஒரே நொடியில் அழித்துவிட முடியும். அடப்பாவமே! நியூயார்க் டைம்ஸ் தரவுகளின்படி அன்றைய அமெரிக்க அதிபர் ரிச்சர்ட் நிக்சன்
இந்தியாவின் மீது ஒரு அணுகுண்டை வீசுவது பத்தியும் ஆலோசித்திருக்காருன்னு படிச்சிருக்கேன். உண்மைதான். இன்னொரு பக்கம் அரபிக்கடல்ல பிரிட்டன் கப்பல்களும் இந்தியாவை தாக்க தயாரா நின்னுச்சு. இதை கேட்கும்போதே எவ்வளவு பெரிய அச்சுறுத்தல் அப்படின்னு புரியுது. அப்போ நம்மகிட்ட என்ன இருந்துச்சு? அமெரிக்காவோட அந்த பிரம்மாண்ட கடற்படைக்கு எதிரா இந்தியாவின் பக்கம் வெறும் 20 இலகுரக போர் விமானங்களை கொண்ட INS விக்ராந்த் கப்பல் மட்டுமே தனித்து நின்றது. இது எப்படி இருக்குன்னா, ஒரு டேவிட் மற்றும் கோலியாத் கதை மாதிரி இருக்கு. ஒரு யானைக்கும் எறும்புக்கும் நடக்கிற சண்டை போல. நல்ல வேளையா சோவியத் யூனியன், அதாவது ரஷ்யா, தனது அணுவாயுத நீர்மூழ்கி கப்பல்களுடன் இந்தியாவின் உதவிக்கு வந்துச்சு. அதனால அமெரிக்காவும் பிரிட்டனும் பின்வாங்கினாங்க. இந்த நிகழ்வு அன்றைய பிரதமர் இந்திரா காந்திக்கு ஒரு மிகப்பெரிய தெளிவை கொடுத்தது. உங்கள் ராணுவம் எவ்வளவு பலமா இருந்தாலும் சரி, உங்ககிட்ட அணு ஆயுதம் இல்லைன்னா ஒரு வல்லரசு உங்களை மிக எளிதா மிரட்டி பணிய வச்சிரும் அப்படிங்கறத அவங்க முழுமையா உணர்ந்தாங்க. சரியா சொன்னீங்க. அதனால 1972ல அணுசக்தி திட்டத்தை மீண்டும் தீவிரப்படுத்த அவர் உத்தரவிட்டார். ஆமாம். அதோட விளைவுதான் 1974ல ராஜஸ்தானின் பொக்ரானில் நடந்த ஸ்மைலிங் புத்தா அப்படிங்கிற அமைதி நோக்கிலான அணு வெடிப்புச் சோதனை. ஆமா, ஆனா 1974ல சோதனை முடிஞ்சிருச்சு, இனி எல்லாம் சுபம் அப்படின்னு நாம நினைக்க முடியாது. ஏன்? அதன் பிறகு ஒரு நீண்ட இருண்ட காலம் இந்தியாவை காத்திருந்தது இல்லையா? கண்டிப்பா. 1974 சோதனைய உலக நாடுகள் கடுமையா விமர்சிச்சாங்க. இந்தியா மீது பல தடைகள் விதிக்கப்பட்டுச்சு. அதைத் தொடர்ந்து 1975 முதல் 1995 வரையிலான 20 வருஷம் இந்தியாவிற்கு ஒரு சோதனை காலம்தானே. ஆமா, உள்நாட்டுல அவசர நிலை, அரசியல் நிலையற்ற தன்மை, அடிக்கடி கவிழ்ந்த அரசாங்கங்கள்னு நிறைய பிரச்சனைகள். அது மட்டும் இல்லாம 1979ல அரபு நாடுகள் எண்ணெய் உற்பத்தியை குறைத்ததால உலகளவுல ஏற்பட்ட மாபெரும் பொருளாதார வீழ்ச்சி இந்தியாவை கடுமையா பாதிச்சது. இதனால அணு ஆயுதம் தயாரிக்க போதிய நிதியோ அரசியல் தைரியமோ இல்லாத ஒரு காலகட்டமா அது மாறிடுச்சு. இதுல கொடுமையான விஷயம் என்னன்னா, இந்தியா இப்படி உள்நாட்டு பிரச்சனைகள்ல சிக்கி தவித்த அந்த நேரத்தை பயன்படுத்தி சீனா பாகிஸ்தானுக்கு அணுசக்தி தொழில்நுட்பங்களையும் மூலப்பொருட்களையும் ரகசியமா வழங்கிட்டு இருந்தாங்க. ஆமா, இந்தியா 2 அணுவாயுத நாடுகளுக்கு நடுவே எந்த பாதுகாப்பும் இல்லாம சிக்கிக்கிச்சு. அப்புறம் எப்படி இந்த கனவு மீண்டும் துளிர்விட்டது? 1995ல பொருளாதாரம் சற்று மீண்டதும் அன்றைய பிரதமர் நரசிம்மராவ் மீண்டும் அணுவாயுத சோதனைகளுக்கு ஒப்புதல் அளித்தார். ஆனா தொழில்நுட்பம் மெழுவா வளர்ந்திருந்தது இல்லையா? அமெரிக்காவோட உளவு அமைப்பான CIAவின் அதிநவீன செயற்கைக்கோள்கள் பொக்ரான்ல நடக்கும் வேலைகளை படம் பிடிச்சிருச்சு. ஆமா, அமெரிக்காவோட அதிரடி மிரட்டலால் அந்த திட்டம் உடனடியாக கைவிடப்பட்டுச்சு. 1996ல அடல் பிஹாரி வாஜ்பாய் பிரதமர் ஆனபோது மீண்டும் ஒரு முயற்சி எடுக்கப்பட்டுச்சு. ஆனா 13 நாட்கள்ல அவரோட அரசாங்கம் கவிழ்ந்ததால அதுவும் தடைபட்டுச்சு. அமெரிக்காவோட கழுகு பார்வையிலிருந்து தப்பித்து ஒரு நாடு நிலத்தடியில எப்படி ஒரு மாபெரும் சோதனையை செய்ய முடியும்? இது கேட்கறதுக்கே ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கு. இங்கிருந்து தான் இந்த கதையோட கிளைமேக்ஸ் ஆரம்பமாகுது. ஆமா, 1998ல வாஜ்பாய் மீண்டும் பிரதமர் ஆகிறாரு. இந்தியாவின் அணுசக்தி கனவை நனவாக்க ஒரு ட்ரீம் டீம் களமிறங்குது. வாஜ்பாய் DRDOவின் தலைவராக இருந்த APJ அப்துல் கலாம் மற்றும் அணுசக்தி துறையின் தலைவர் R சிதம்பரம். என்ன ஒரு கூட்டணி இது! இந்த முறை சவால் ஆய்வத்தை உருவாக்குறது கிடையாது, அது அமெரிக்காவுக்கு தெரியாம மறைக்கிறது. ஏன்னா அமெரிக்காவோட CIA செயற்கைக்கோள்கள் பூமியில நடக்கிற மிகச்சிறிய அசைவை கூட கண்காணிக்கக்கூடியவையாச்சே. ஒரு கார் நம்பர் பிளேட்டை கூட விண்வெளியிலிருந்து படிக்கும் திறன் கொண்டவையாதுங்க. $1 பில்லியன் மதிப்புள்ள அந்த தொழில்நுட்பத்தை இந்திய விஞ்ஞானிகள் தங்களின் அறிவுக் கூர்மையால் எப்படி முறியடிச்சாங்க அப்படிங்கிறது ஒரு மிகச்சிறந்த பாடம். இதன் ஒட்டுமொத்த அர்த்தம் என்னவென்றால், எப்படி அவங்க ஏமாத்துனாங்கன்னு சொல்றீங்களா? ஆமா, நான் இத ஹாலிவுட்டோட ஹெய்ஸ்ட் திரைப்படங்களோட ஒப்பிட்டு பார்க்கறேன். அத்தனை பெரிய கண்காணிப்பையும் மீறி எப்படி கருவிகளை நகர்த்தினாங்க அப்படிங்கிறது வியப்பின் உச்சம். செயற்கைக்கோள்கள் ஒரே இடத்துல நிக்காது, அவை பூமியை சுற்றி வரும் இல்லையா? அதனால இந்திய விஞ்ஞானிகள் அந்த செயற்கைக்கோள்களோட சுற்றுப்பாதைகளை துல்லியமா கணக்கிட்டாங்க. எந்தெந்த நேரங்கள்ல போக்ரான் பகுதி அந்த செயற்கைக்கோள்களின் பார்வைக்கு வராது அப்படிங்கறத நொடி பிசகாம அட்டவணைப்படுத்தினாங்க. அது மட்டும் இல்லாம பகல் நேரங்கள்ல எந்த வேலையும் நடக்காது. இரவு நேரங்கள்ல மட்டுமே ராணுவ சீருடையில விஞ்ஞானிகள் வேலை செய்வாங்க. அவங்க தங்களுக்குள் தாஜ்மஹால், வெள்ளை மாளிகை அப்படின்னு ரகசிய குறியீடு பெயர்களை வச்சுக்கிட்டாங்க. இதுல எனக்கு மிகவும் பிடிச்ச விஷயமே அந்த மணல் விவகாரம்தான். ஓ, அந்த குழி தோன்ற விஷயமா? ஆமா, நிலத்தடியில குழிகள் தோண்டும் போது அந்த புதிய மண்ணல் அப்படியே விட்டுட்டா மறுநாள் காலையில செயற்கைக்கோளத படம் பிடிச்சிரும்.
அதனால இரவோடு இரவா அந்த மணலை மீண்டும் பழைய இடத்திலேயே கொட்டி பாலைவன காற்றால எப்படி மணல் மேடுகள் இயற்கையா உருவாகுமோ அதே போல அந்த மணலை வடிவமைப்பு செஞ்சாங்க. எந்த பெரிய தொழில்நுட்பமும் இல்லாம வெறும் புத்திசாலித்தனத்தை கொண்டு உலகின் அதிநவீன உளவு அமைப்பே குருடாக்குனாங்க. இது அறிவியலுக்கும் உளவுத்துறைக்கும் நடந்த ஒரு மாபெரும் சதுரங்க வேட்டை. வாஜ்பேயி எடுத்த அரசியல் துணிச்சலையும் நாம் இங்கே குறிப்பிட்டாகணும். ஆமாம், அமெரிக்கா கண்டுபிடிச்சிட்டா கடுமையான பொருளாதார தடைகள் வரும், ஆட்சி கவிழும், ஒட்டுமொத்த நாடும் தனிமைப்படுத்தப்படும்னு தெரிஞ்சும் தேசத்தின் நீண்டகால பாதுகாப்பிற்காக அவர் அந்த மாபெரும் ரிஸ்க் எடுத்தார். உளவுத்துறை அமைச்சர் எல்.கே. அத்வானியை தவிர அமைச்சரவையில யாருக்கும் இந்த விஷயம் தெரியாது. இறுதியாக மே 11, 1998 சக்தி 1, 2 மற்றும் 3 ஆகிய 3 சோதனைகள் நிலத்தடியில் வெற்றிகரமா நடத்தப்பட்டுச்சு. அதனைத் தொடர்ந்து சக்தி 4 மற்றும் 5 சோதனைகளும் நடந்துச்சு. உலகம் முழுவதும் அதிர்ச்சியில உறைந்தது. நாங்கள் ஒரு அணுவாயுத நாடு அப்படின்னு இந்தியா கம்பீரமா அறிவிச்சது. இதை தாங்கிக் கொள்ள முடியாத பாகிஸ்தான் அடுத்த 2 வாரங்கள்ல சீனா மற்றும் பிற நாடுகளோட ரகசிய உதவியோட தனது சொந்த சோதனைய நடத்தினாங்க. இதன் மூலமா இந்தியாவுக்கு எதிராக ஒரு மிகப்பெரிய வலை பின்னப்பட்டிருந்தது அப்பட்டமா அம்பலமாச்சு. எதிர்பார்த்தது போலவே அமெரிக்காவும் மேற்கத்திய நாடுகளும் இந்தியாவின் மீது கடுமையான பொருளாதார தடைகளை விதிச்சாங்க. ஆனா 1974 இருந்த இந்தியா வேறு, 1998 இருந்த இந்தியா வேறு இல்லையா? கண்டிப்பா. இந்தியாவின் மாபெரும் சந்தைய உலக நாடுகளால நீண்ட காலம் ஒதுக்கி வைக்க முடியல. அந்த தடைகள் கொஞ்சம் கொஞ்சமா நீக்கப்பட்டுச்சு. இன்னைக்கு இந்தியா பல $1 டிரில்லியன் பொருளாதாரமா சர்வதேச அளவுல ஒரு தவிர்க்க முடியாத சக்தியா நிக்குதுன்னா அதோட அஸ்திவாரம் 1998 போடப்பட்டதுதான். 51 ஆண்டுகள், 2 தலைமுறை தலைவர்கள் மற்றும் விஞ்ஞானிகளோட அர்ப்பணிப்பு. ஒரு காலத்துல சர்வதேச அரசியல் விதிகளால் முடக்கப்பட்ட ஒரு தேசம் தனக்கான விதிகளை தானே எழுதி ஒரு வல்லரசாக மாறிய வரலாறு இது. நேயர்களே, இது உங்களுக்கு உணர்த்துவது என்னன்னா, உலகம் நியாயத்தின் அடிப்படையில் இயங்குவதில்லை, அதிகாரத்தின் அடிப்படையில் மட்டுமே இயங்குகிறது. சுயச்சார்பும் அசாத்தியமான விடாமுயற்சியும் தான் ஒரு நாட்டின் ஒரு தனிமனிதனோட தலையெழுத்த கூட தீர்மானிக்குது. ரொம்ப சரியா சொன்னீங்க. நாம இந்த ஆழமான அலசலை நிறைவு செய்வதற்கு முன் ஒரு சிந்தனையை நான் உங்க முன் வைக்க விரும்புறேன். சொல்லுங்க. 1998லயே எந்த ஒரு டிஜிட்டல் தொழில்நுட்பமும் பெரிய அளவுல இல்லாத காலகட்டத்திலேயே ஒரு நாடால உலகின் மிகப்பெரிய கண்காணிப்பு அமைப்பை குருடாக்கி தங்களுக்கு தேவையான அதிநவீன தொழில்நுட்பத்தை இவ்ளோ ஒரு ரகசியமா உருவாக்க முடிஞ்சது. அப்படின்னா இன்னைக்கு நாம கொஞ்சம் சிந்தித்து பார்க்கணும். இன்னைக்கு நாம எதிர்கொள்ற பருவநிலை மாற்றம் அல்லது மனித குலத்தையே அச்சுறுத்தக்கூடிய செயற்கை நுண்ணறிவு, அதாவது AI கட்டுப்பாடுகள் போன்ற சர்வதேச பிரச்சனைகள்ல இதே உலக நாடுகள் தங்களுக்குள் இன்னும் எவ்வளவு அதிநவீன தொழில்நுட்பங்களை ரகசியமாக பரிமாறிக்கொள்வார்களோ. ஆமாம், திரைக்கு பின்னாடி செயற்கைக்கோள்களின் பார்வையில படாத, நம் கண்களுக்கு தெரியாத இன்னும் எத்தனை புவிசார் அரசியல் சதுரங்கங்கள் இந்த நொடியில உலகெங்கிலும் நடந்து கொண்டிருக்கலாம். இத பத்தி நீங்களே சற்று ஆழமா சிந்தித்து பாருங்க. ரொம்ப ஆழமான ஒரு கேள்வி. அந்த புதிரான எண்ணத்தோட இன்றைய ஆழமான அலசலை நாம நிறைவு செய்றோம். நேயர்களே, எப்போதும் போல உங்களுக்கு கொடுக்கப்படும் தகவல்களை அப்படியே நம்பிவிடாமல் அதற்கு பின்னால் உள்ள ஏன் மற்றும் எப்படி அப்படிங்கிற கேள்விகளை கேட்டுக்கொண்டே இருங்கள். மீண்டும் சந்திப்போம்.